பாருங்க எல்லாரும் அதை பாருங்க. நான் சொன்ன தலைவர் கை வந்துடுறா சார், கை டெய்லி எங்களை வந்து பிடிச்சி டெய்லி பிடிச்சி அதனால கண்டிப்பா பண்ணலாம். அந்த காசுல எடுப்பாங்க. அந்த வரி கலெக்ஷன்னா ஆனால் பஞ்சாயத்து ஆக்டிவாக இருக்கும். வரி கலெக்ஷன்னா அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அவ்வளோதான். அரசாங்கம் நான் பார்க்குறேன் பிளேஸ் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 3-4 இன்னைக்கு வந்து நம்ம நெற்குன்றம் பஞ்சாயத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய நெற்குன்றம் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய மரம் நட்டுருக்காங்க, 8 ஏக்கருக்கு மேலே மரம் நட்டுருக்காங்க. மறுபடியும் மீதி இருக்கிற இடங்களிலையும் நல்ல மரங்கள், பழ மரங்கள் அதெல்லாம் நடுறதுக்கான இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் மற்றும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் எல்லா கட்சி தோழர்களும் இணைந்து இந்த 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 ஈவெண்ட்டை பண்ணி முடித்தோம். மரங்கள் நட்டு ஒரு அருமையான ஒரு என்வாயர்மெண்ட் இங்கே உருவாக்குறாங்க. அது மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இங்கே வந்திருக்கும் போது மக்கள் அவங்களுடைய குறைகளையும் சொன்னாங்க. அவங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பட்டா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது எல்லாம் பேசி நாங்கள் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தெல்லாம் பண்ணி தரோன்ற ஒரு அஷூரன்ஸை வந்து நான் எல்லாரும் சார்பாகவும் கொடுத்துருக்கேன். இன்னும் கூட பல கிராமங்கள், பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி மரம் நடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளுடைய அந்த கழிவு டிஸ்போசலாக இருக்கட்டும், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரோஆக்டிவாக முன்னாடி போகணும். திருவள்ளூர் மாவட்டம் ஒரு மாதிரியாக இருக்கணுன்றது எங்கள் எல்லாருடைய எண்ணம். இல்லை, மெய்க்கால் புறம்போக்கு வந்து கால்நடைகள் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம். சில சமயம் அங்கே வந்து மரம் நடுறது கூட யோசிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நாள் அதை வந்து ஃபாரஸ்ட்னு கிளைம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே கூட இந்த இடங்களில் எல்லாமே வந்து எவ்வளோ பசுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ பசுமைப்படுத்தணும். சில இடத்துல மரம் நட முடியும், சில இடத்துல வேறு விஷயங்கள் நட முடியும். அதற்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நெற்குன்றம் பஞ்சாயத்து. அவங்க தன்னிச்சே அவங்க பண்ணுற அந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதை வந்து மாவட்ட லெவலில், நம்முடைய தொகுதி லெவலில் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிளாக கொண்டு போவோம். அதுதான் அந்த பெல்ட் விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம திசா மீட்டிங்லையும் பேசணும். அதை பற்றி அரசாங்கங்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் நான் மறுபடியும் ஃபர்தராக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரமே கொண்டு வருவோம். அது பார்ப்போம். நம்ம பொதுமக்களுடைய தேவைகள் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே. ஆனால் ஒரு தாலுக்கா பிரிஞ்சால் அதனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு தாலுக்காவில் பிரியும் போது அந்த தாலுக்காவுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணணும். தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே பண்ணணும். அது அரசாங்கம் அதை கரெக்டாக பார்த்து பண்ணோம். இன்றைக்கி கூட நிறைய பேரூராட்சி அறிவிச்சிருக்காங்க. அருமையான இவ்வளோ பேரூராட்சிகள், இவ்வளோ நகராட்சிகள், ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஊரின் இல்லை, அந்த சென்னை பக்கத்தில் இருக்கிற எல்லாமே அவங்க ஃபீசிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்து நகராட்சி, இன்ஃபேக்ட் நகராட்சி ஆகிறதுக்கு வேண்டான்னு கூட நிறைய குரல்கள் உண்டு. ஏன்னா லோக்கலில் உங்களுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம், அதெல்லாம் இல்லாமல் போகிறதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான் மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு. ஆனாலும் கூட ஜனத்தொகை பெருகும் பொழுது நம்ம வந்து இந்த சாலிட் வேஸ்ட், இப்போ நீங்கள் குப்பை கொட்டுறதே பாருங்களேன், இங்கே நகராட்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு இடம் இருக்கும், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போது நிறைய பேர் வந்து அவ்வளோ குப்பை ஜென்ரேட் ஆகுது, அவங்க ஊராட்சியாக இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்லேருந்து அரசாங்கம் தெளிவாக பார்த்து எதை பண்ணணுமோ அதான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் நடக்கும் அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம். மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்து பண்ணணும்ன்றது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சரோட ஒரு எண்ணமும் கூட, அது எங்கள் எல்லாரும் எண்ணமும் கூட. கண்டிப்பாக எந்த ப்ரோக்ராம் மக்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு, அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்கான எல்லா முனைப்பும் நாங்கள் பண்ணுவோம். கண்டிப்பாக சரி, இல்லை கண்டிப்பாக நான் தான் சொன்னேன்ல, இந்த உணவகங்கள், ரேஷனு, 100 நாள் வேலை திட்டம், இதெல்லாம் மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு இடங்கள். அந்த சென்சிட்டிவிட்டி எனக்கு புரியும். கண்டிப்பாக அதுக்கான எல்லா விஷயமும் நான் பண்ணுவோம்.